ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாகிரிஸ் சேனல். நாங்கள் ஏற்கனவே டாடா நெக்ஸான் வண்டி எடுக்கிறக்காண்டி ரிவ்யூ எல்லாம் பார்த்துருந்தோம். ஷோரூமுக்கு போயிருந்தோம், ஜார்சுகுடாவில் டாடா ஷோரூமுக்கு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், இந்த வீடியோவும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் அன்றைக்கி வெஹிக்கிள் கிடைக்காதனால டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியல. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்குங்க, ஏன்னா டாட்டாவில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா. அதனால் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் கேட்டிருந்தேன். டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளும் அரேஞ்ச் பண்ணி டாட்டா ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தாப்பிங்க. கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொன்னாப்பிங்க. சார் புக் பண்ணுங்கள் சார், முதலே புக் பண்ணிடுங்க, ஏன்னா 3 மாதம் 4 மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொன்னாப்பிங்க. நான் இன்னும் ஃபைனல் டிசிஷன் எடுக்கலைங்க. அடுத்து நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேங்க. வண்டியோட லுக்கு பாருங்கள், இதுதான் டாப் அண்ட் மாடலு. என்ன இது ஃபியர்லெஸ் ஏதோ சொன்னாப்பிடிங்க மாடலு. ஆனால் வெஹிக்கிள் சேஃப்டி வைஸ் பார்த்தா இதுதான் பெஸ்ட்டுன்னு மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் சில கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருது. அதனால தான் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறக்காண்டி வந்திருக்கோம். இந்த டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ தான் இன்றைக்கி இருக்க போகுது. அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்ட் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னாங்க, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க சார், உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் வந்து லெக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு அண்டு கீழேயும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம். பேக் சைடு ரிவர்ஸுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வெர்னா காரில் பேக் சைடு புஷ் பண்ணி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ரிவர்ஸு, அது மாதிரி இருக்குது. வெர்னாலையும் என்னோடய ரினால்டு குவிட் காரில் இருக்கிற மாதிரி தான் ரிவர்ஸ் போட்டு ஃபார்வேர்டில் நான் ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு மூவ் பண்ணிட்டு தான் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அப்புறம் என்ன சொன்னார், நிப்பாட்டிட்டு அந்த மியூசிக் சிஸ்டம் பற்றிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இதுலேருந்து தான் சார் மேக்ஸிமம் இந்த கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வந்து இதில் இருந்து தான் லிங்க் ஆகிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் இஷ்யூ அது மாதிரிலாம் சொன்னீங்கல்ல, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸில் அந்த மாதிரி நாங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணலன்ற மாதிரி தான் இங்கே ஒடிசாவில் ஜார்சுகுடாவில் இருக்கிற ஷோரூமில் இருந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னாருங்க. ஆனால் அது வந்து அவரோட டாடா நெக்ஸானில் ஷோரூமில் இருக்கிறனால ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறனால அவர் அந்த மாதிரி சொல்ல தான் செய்வார். நம்ம வந்து மெயினாக கஸ்டமர் ரிவ்யூ தானே கேட்கணும். அதனால் ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபராக இல்லையான்னு தெரில, ஆனால் அவர் சொல்லியிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார், டாட்டா வந்து வாங்க வேணாம், ஏன்னா நிறையா இஷ்யூஸ் வருது நெக்ஸானில். முதல்ல வெஹிக்கிள் சேஃப்டி வைஸ் ஃபஸ்ட்டு தான், அது ஓகே, அதில் எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி சொன்னாருங்க. அதனால் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் இந்த டாடா நெக்ஸான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் வாங்குறப்ப ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு 100 தடவை யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு 15 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா போட்டு லட்சமாக போட்டு வாங்கும்போது நிறைய யோசிச்சு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ கார்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்சது தான் டாடா நெக்ஸான்னா சேஃப்டின்னு ஆகிப்போச்சு. எஸ்யூவி காரில் செம்ம சேஃப்டியான காரு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த டச்சில் வந்து நான் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு கொடுத்துட்டு இந்த ஓப்பன் சன்ரூப் அந்த மாதிரி சொல்லலான்னு பார்த்தோம். ஓப்பன் த சன்ரூப்னு சொல்லிகிட்டே இருக்கோம். கரெக்டாக மைக்கு எங்கள் வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணவே இல்லை. அது லேக் ஆகிட்டே இருந்துச்சு. அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். வண்டி வந்து ஹைவேல தான் போனோம். இதில் வந்து 3 டிரைவ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்கோ, அப்புறம் சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு மோடு, அப்புறம் என்ன ஹைவேல வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு, அந்த மாதிரி 3 மோடு இருக்குது. அப்பப்போ அந்த 3 மோடையும் மாற்றினேன். இதில் ஸ்போர்ட்ஸ் மோடு போடாமல் எக்கனாமிக்கல் வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா, அதாவது நீங்கள் ஓவர்டேக் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். எக்கனாமிக் எடுத்து ஓவர்டேக் பண்ண போகும்போது ஓவர்டேக் ஆக முடியல. அப்புறம் இந்த டர்னிங்கில் வந்து இந்த நம்ம ஸ்டேரிங் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப எல்லா வெஹிக்கிளும் ஒரு சில வெஹிக்கிள் அப்படியே விட்டோம்னா கரெக்டாக திரும்ப ரீபொசிஷன் ஆகி வந்து நிற்கும். இது வந்து அந்த மாதிரி ஃபுல் ரொட்டேட் 360 டிகிரி அந்த ஃபுல்லாக ரொட்டேஷன் ஆகி நிற்கலைங்க. அது பாதியிலே நின்றுச்சு. அந்த ஸ்டேரிங் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா டாடா கார் புதுசாக ஓட்டுறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். டாடா நெக்ஸான் அந்த புதுசாக டாடா வண்டி ஓட்டுறதுனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரில. எனக்கு ஃபஸ்ட் அனுபவம், அதனால் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வண்டி வந்து இந்த மாடலில் வந்து 360 டிகிரி கேமரா இருக்கிறதுனால இண்டிகேட்டர் போட்டோன்னா, ரைட்டோ லெஃப்ட்டோ இண்டிகேட்டர் போட்டோன்னே சைடு வியூ அப்படியே கிளியராக அந்த கேமரா ஃப்ரண்டில் அந்த மியூசிக் சிஸ்டம் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த சிஸ்டம் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிடுது. அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு இந்த காரில். அப்புறம் உள்ள இந்த பர்பிள் கலர் டிசைனில் இருந்ததுனால இது ஒரு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. உள்ளேயும் அதே மாதிரியான தீம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னது, வயர்லெஸ் சார்ஜர் இருந்துச்சு. அதுவும் அடுத்து இந்த காட்டுறேன் பாருங்கள். அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும்போது நான் கவனித்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, நான் ஒரு ஷூ வந்து ஒரு பெரிய லாங் ஷூ போட்டிருந்தேன், ஸ்போர்ட்ஸ் ஷூ. அந்த ஷூ வச்சுட்டு ஆக்சிலேட்டரில் கால் வைக்கும்போது
நம்ம எப்படி கிராஸாலாம் வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி வச்சு நான் ட்ரைவ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு அந்த சைடில் வந்து அந்த டிசைன் வந்து சைடில் ஒரு கர்வ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் போய் டச் ஆகிட்டு இருந்துச்சு. எங்கடா ஆக்சிலேட்டர் பெடலை காணோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட கால் வந்து கிராஸாக இருந்துச்சு. அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, உங்க வந்து காலோட பொசிஷன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக அந்த ஆக்சிலேட்டரில் படும். இல்லைன்னா வேறு. ஆனால் என்னோட ரெனால்டு குவிட்டில் அப்படி இல்லை. ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சைடில் கிராஸாக வைக்கலாம், அந்த சைடு வைக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆக்சிலேட்டரில் கால் படும். ஆனால் இதில் அப்படி இல்லை. அது ஒரு எனக்கு மைனஸாக தெரிஞ்சுச்சு. டக்குன்னு நான் அந்த ஸ்பீடை ஆக்சிலேட்டர் கொடுக்க பார்க்குறேன், டக்குன்னு அவ்வளோ இதாக கிடைக்கல. அது ஒரு மைனஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பிரேக் சிஸ்டம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு அடிச்சோன்னே உடனே நின்றுச்சு வண்டி. அதில் எதுவுமே இல்லை. அப்புறம் கீர் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்னமோ டெஸ்ட் ட்ரைவ் வண்டினாலயா என்னென்னு தெரில. அது நீங்கள் டாட்டா கார் யூஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸான் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கீர் என்னமோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்த மாதிரி எனக்கு தெரிலங்க. ஃபுல்லாக கிளர்ச்செல்லாம் அமுக்கிட்டு அப்புறம் தான் கீர் சேஞ்ச் பண்ணேன். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங் எனக்கு தோணுது. நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த வண்டியில் வண்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஹைவேல ரோடு சரியில்லையா என்னன்னு தெரில, கொஞ்சம் பப்ளிங் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருந்துச்சு. சேக்காய் வண்டி ஒரு 90 ஸ்பீடில் போகும்போதெல்லாம். அப்புறம் கேட்டதுக்கு அந்த ரோடு பிஜு எக்ஸ்பிரஸ்வே, நாங்கள் ஒடிசாவில் ஜார்சுகுடா இருக்கனால அந்த எக்ஸ்பிரஸ்வே ரோடு சரியில்லைங்க சார் அப்படிங்க. ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பித்தோம். மைண்டில் எங்களுக்கு டாட்டா நெக்ஸான் வாங்குவோமா வேணாமான்னு பாதி கன்ஃபியூஷன் இருக்குது. எனக்கு வாங்கினா ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காண்டி வாங்குவேன், சேஃப்டி பாயிண்ட்டுக்காண்டி. ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இதில் எந்த ஆக்சிடென்ட்லையும் யாருக்குமே ஒரு டேமேஜ் ஆனதாக இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வீடியோவும் நான் இது வரைக்கும் நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல. அதனாலேயே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக சேஃப்டி கன்சிடர் பண்ண வாங்குவேன். பார்ப்போம். அதுவும் உங்களோட கைட்லைன்ஸோட தான். எங்கள் சப்ஸ்கிரைபர் கைட்லைன்ஸு, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாராவது பார்த்து நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க, அந்த பாயிண்ட்டு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணி தான் ஒரு வண்டி வாங்குவோம். அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் எங்கள் சேனலை வந்து சுபாகிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த வீடியோ யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி புதுசாக வாங்குறவங்க, கார் வாங்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் டிரைவிங்கில் வந்து சொன்னேனே 3 மோடு இருக்குன்ட்டு. ஹைவேல வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டிங்கன்னா மைலேஜ் எப்படிங்க இருக்குன்னு நான் கேட்டேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக் வண்டியோட பிக்கப் ஹெவியாக இருக்கும். அப்போ வந்து ஃபியூல் எக்கனாமிக் வந்து கம்மியாகிடும் அப்படின்னு தான் சொன்னாப்பிடிங்க. மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு நீங்கள் வண்டி ஓட்டும்போது பெட்ரோல் காரில் வந்து உங்களுக்கு மினிமம் 15, 16 அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னாருங்க. ஓனர்ஷிப் யாராவது வந்து புதுசாக கண்டினியூ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஏதாவது பிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள் எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு. எனக்கு கன்சிடராக லாஸ்ட்டாக நிறைய பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு காராக பார்த்துட்டு பாயிண்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். அதை ஃபைனல் வரைக்கும் எங்கள் சேனலில் கண்டினியூ தொடர்ந்து பார்க்குறப்ப நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுவேன் எந்த வண்டி ஃபைனலாக பிக் பண்ணி வாங்க போகிறேன்ட்டு. அப்புறம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் என் மாதிரி ஷார்ட் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா சீட் அட்ஜஸ்ட் பண்ணி புஷ் பண்ணி மேலே ஏற்றிட்டிங்கன்னா ரோடு கிளியரன்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக தெரியுதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டே இல்லாமல் கிளாரிட்டியாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஒன்று சொல்லி ஆகணும். கிளட்ச்சு நான் பிடிக்கும்போது கிளட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இந்த ரெனால்டு வண்டி ஓட்டிட்டு திடீர்னு டாட்டாவில் வரும்போது கிளட்ச்சை பிடிச்சிட்டு அந்த மூவ்மெண்ட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது டக்குன்னு ஆஃப் கிளட்ச்க்கு முன்னாடியே ஆக்சிலேட்டர் டக்குன்னு காலை ரிலீஸ் பண்ணோன்னே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது. அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது வெளியே இருக்கிற நாய்ஸ் வந்து அவ்வளோவா வந்து எனக்கு உள்ளே வந்த மாதிரி தெரியல. அப்புறம் பின்னாடி லெக் ரூமில் எப்படி இருக்குன்ட்டு என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன். லெக் ரூம் எல்லாமே ஓகேங்க, பரவாயில்ல. 2 சைடு சீட்டுக்கு பக்கத்தில் நல்லா தான் இருக்குது. ஆனால் சென்டரில் உட்கார மிடில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஏற்கனவே ரிவ்யூலேயே நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் பேக் சைடு வியூலாம் பார்த்தா கிளாரிட்டியாக இருந்துச்சு. ஆனால் ஃபினிஷிங் உள்ளே இருக்கிற அந்த பர்பிள் கலர் டிசைன் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருந்துச்சுங்க அப்பியரன்ஸுக்கு. அப்புறம் சன்ரூஃபு பேனரமிக் ஃபுல் சன்ரூஃப் கிடையாது, அந்த முன்னாடி மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் பசங்களுக்குலாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் சன்ரூஃபு. அதையும் லாஸ்ட்டாக தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். என் பையனை லாஸ்ட்டாக நின்னா அதையும் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க போகிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். சைடு வியூலாம் உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சுச்சு. அப்புறம் உள்ள ஹேண்டில் எல்லாமே அந்த குரோம் ஃபினிஷோட நல்லா இருந்துச்சு. பாருங்கள் லெக் ரூம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. சென்டரில் ஏசி வந்து சென்டரில் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் ஒரு சார்ஜ் போட்டிருக்க ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் வியூ பார்க்குறீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு கிளியராக.
வெஹிக்கிள் ஓகே. இன்டீரியர் டிசைன் வைஸ் ஓகே. எனக்கு ஏற்கனவே ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவுட் சைடு லுக்கு தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. இன்டீரியர் ஓகே நல்லாயிருக்கு. அவுட் சைடு டிசைன் லுக்கு பார்த்தா கொஞ்சம் பிரெஸ்ஸாக கம்பேர் பண்ணும்போது பிரெஸ்ஸா வந்து செம லுக்காக இருக்குங்க. கம்பேர் டு அந்த அவுட் சைடு லுக்குக்கு சொல்கிறேங்க. சேஃப்டி வைஸாக வேறு எதுவும் சொல்லல. லுக் அப்பியரன்ஸுக்கு சொல்கிறேன். அவுட் சைடுக்கு டிசைன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் வெர்சஸ் பிரிஸானா பிரெஸ்ஸா தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுப்பாங்க. யாராக இருந்தாலும் எடுப்பாங்க. அது ஒன்று இருக்குது. அப்புறம் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்துச்சு. 2 சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது ஆனால் டிரைவ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் யோசிச்சு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அது ஏன்னா ரிஸ்கில் போய் முடியும். ஏன்னா அது வந்து நம்ம டிரைவ் பண்ணுற அந்த ஹேண்டில் பார்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும். கை எட்டாது. அதனால் வந்து எப்பயுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டு, லெஃப்ட்டு மிரரை வந்து அப் அண்ட் டவுனில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணுங்கள். அப்புறம் சில பேர்லாம் வண்டி ஓட்டும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரிஸ்கில் போய் முடியும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஹோல்டரு அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு கொடுக்கல. ஏன்னு கேட்டதுக்கு அதுவும் சேஃப்டி பர்பஸ் தான். நாங்கள் வந்து அந்த சேஃப்டி அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறது கொடுக்கல. ஏன்னா அதை எடுத்து குடிக்கும்போது வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அதை ஒரு கையில் எடுப்பாங்க, குடிக்க பார்ப்பாங்க. அதனால் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதில் வந்து நமக்கு அம்பர்லா வைக்கிற மாதிரி சின்ன ஒரு டிசைன் இது தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அது ஓகே. சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவும் எனக்கு புரிஞ்சிருந்துச்சு. அப்புறம் இந்த டிரைவில் நான் பார்த்தது என்னென்னா இன்னொன்று ஓவர்டேக் பண்ணும்போது டக்குன்னு சடனாக ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே தப்பு செஞ்சு கூட நீங்கள் எப்படியும் சிட்டி மோடோ எக்கனாமிக் மோடோ பண்ணிடாதீங்க. ஏன்னா பிக்கப் குறைஞ்சிரும். அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் வந்து கீரை வந்து டக்குன்னு டவுன் பண்ணிவிட்டு தான் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அது என்ன மோடில் இருக்குன்ட்டு நம்ம வேறு வண்டியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி பண்ணோம்னா ரிஸ்க் ஆயிரும். அது போக பழக பழக வந்துடும் அப்படின்னாரு. அது உண்மை தான். ப்ராக்டிஸ் பண்ண அதுவே தெரிஞ்சிடும் டிரைவிங்கில். அப்புறம் என்னென்னா வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வந்து அது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து மேக்ஸிமம் அது எப்போ யூஸ் ஆகும்னா எனக்கு தெரிஞ்சு அவரும் சொன்னாருங்க ரெப்ரசன்டேட்டிவ். ஏதாவது வெஹிக்கிள் இல்லாமல் இருக்கிறப்ப வேணால் யூஸ் ஆகும்னு சொன்னாருங்க. அப்புறம் இந்த சன்ரூப் எல்லாம் பார்த்தீங்களா, இந்த பசங்க எப்படி நின்று பார்க்குறதான்னு இருக்குன்னா அவன் ஹைட் கம்மியாக இருக்கான். ஷூவை கழட்டிட்டு மேலே நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி இதெல்லாம் சேஃப்டி விஷயத்தில் சன்ரூப் வேணுமான்னு என்னை பொறுத்தளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வேணாமான்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் சன்ரூப் வாங்கலாமா இல்லை வேணாமான்ட்டு டிசைட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்கள் சேனலை பார்த்துட்டீங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.